மக்களே வணக்கம். மேடம் வந்திருக்காங்க. அவங்க என்ன இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் இந்தியாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும். நான் இப்ப யூஸ் பண்ணி டிராமா கேமா என்ன சொல்லிட்டு போங்க சார். அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். மேடம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலையே. உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோமே. அந்த என்ன அம்மன் ஏதோ ஒரு அம்மன் படத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களே தெரிச்சு ஓடுற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏங்க என்ன you guys lost your baby and you're pointing out TVKs as a reason for it? seriously? ஏங்க நாங்க என்னங்க பண்ணோம்? நாங்க வந்து உங்க குழந்தைக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுமா? இல்ல எனக்கு புரியல. what are you trying to mean it here? ஏங்க டிவிகேவை எதிர்த்த ஒரே பெண்மணி நீங்க தாங்கிற மாதிரியும் நீங்க பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க எல்லாரையும் வந்து நாங்க வந்து ரொம்ப வல்கரா வந்து சித்தரிச்சு தேவையில்லாததை பேசி உண்மைக்கு புறம்பா நிறைய விஷயங்களை வந்து நாங்க கமெண்ட் பண்ண மாதிரி பேசுறீங்களே. எங்க கட்சியையும் எங்க அண்ணனையும் பேசின லேடிஸ் நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப கருத்து ரீதியா தான் நாங்க வந்து எங்களுடைய கமெண்ட்ஸையும் சரி எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸையும் சரி நாங்க வச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க என்னென்ன பேசுனீங்கன்றதை நீங்க மறந்துருக்கலாம். ஆனா நாங்க மறக்க மாட்டோம் மக்களே. அவங்க பேசுனது சும்மா ஒரு சின்ன பிரஷ். உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆகுது. 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாது. விஜயனா, வாட் இஸ் திஸ் விஜயனா? இட்ஸ் வெரி ராங் விஜயனா. இதான் நான் சொல்றேன். உங்க கட்சியில இருக்க முக்காவாசி ஆளுங்க உண்மையிலேயே மைனர் பசங்களா இருக்காங்க. இல்லைன்னா மண்டேல மைனரா இருக்காங்க. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வேற எதையும் போய் ஊத்திட்டு வராங்க. கரெக்ட்டா மரக்குதில போய் ஊத்திடுவாங்க. அப்புறம் உங்க தலையில டெபாசிட் இல்லாம போயிட போகுது. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தஞ்சாவூர்ல மைக்க பிடிச்சிட்டு கால்களும் கத்தினா விவசாயம் வந்துரும். அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, அதுக்கான புரிதல்லாம் வேணும். இத்தனை வருஷம் நமக்கு தெரிஞ்சது ஷூட்டிங் எல்லாம் அதை எடுத்து போறான்ற பேர்ல தான் அந்த பேரை கொண்டு விட்டோம். சரி ஓகே. என்னன்னா டிஜிபி ஆபீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போல இருக்கு. நம்ம அதெல்லாம் கொடுக்கலாமானே? நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம பார்த்தா யோசிக்க வேணாமா? ஏன்னா நீ தான் வந்து வல்கர் வாரியர்ஸ், சாரி வர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க பண்றது எல்லாத்தையும் பாக்குறேன், நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னலன்னு. சரி, இது ஒரு ஜனநாயக நாடு. ஒரு புது ஆள் வந்தா இன்னும் நிறைய மக்கள் அரசியல் வரையப்படுவாங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் கணக்கு மேல இருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. நீ கூட அந்த ஸ்டார்டம் வச்சு ஜெயிச்சிட கூடாதுன்னு நீ எந்த தொகுதியில நிக்கிறேன் மட்டும் சொல்லு. நான் அங்கதான் டேரா நான் இறங்கி நின்று அங்க பிரச்சாரம் பண்ணுவேன். விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஐம் வெயிட்டிங். நான் வரேன். அண்ணா பெரம்பூர் மீட்டிங் ஏதோ சர்க்கார் ஒழிக்கணும் சொல்லிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அண்ணா முதல்ல ஒழிக்க வேண்டிய சர்க்காரே பாசிச ஒன்றிய சர்க்காரும் அதுக்கு வேற போன உங்களையும் தானே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ போட்டுருக்கோம். அபியூஸ் கமெண்ட்ஸ் அதுக்கு கொலை மிரட்டல் அவர்கள் இதுக்கெல்லாம் கவுண்டர் ரியாக்ட் பண்ணி தான் வீடியோ போட்டுருந்தேன். ஆனா இப்போ உங்களை அடிக்கிறதுக்கு என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட், உங்களை எடுத்து எந்த பொண்ணு பேசினாலும் உங்களுக்கு வல்கர் வாரிசு ஒரு கூட்டத்தை வச்சு அந்த பொண்ணுங்களை பத்தி அசிங்க மஸ்தரிச்சு வசைப்பாட விட்டு சந்தோஷப்படுறீங்களா? நீங்க தப்பித்தவரை ஏதாவது ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன வருது? அதனால நீங்க ஜெயிக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், இந்த பாசிச கட்சிகள் எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல பூந்து ஓட்ட பிரிச்சு உள்ள வந்துடலாம் நினைக்கிறாங்க. அதான் உங்களை தானே கடைசியா வந்து ஏத்தி மாறிருக்காங்க. உன்ன மாதிரி ஸ்டார்டையும் வல்கர் வாரிசு மட்டும் நம்பி இந்த தேர்தல் நிக்கிறதுல உனக்கு எதிர்த்து நிக்க என்ன மாதிரி ஒரு சாமானிய பெண்ணே போதுன்றது தானே பாயிண்ட். அப்புறம் நீ கஷ்டப்பட்டு பாதியாத்திரை வேளாண் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி தானே. திருச்சி கலக்கல ஈகோ அண்ணனே சரி, இல்ல ஆதிசேகரன் பெரம்பூர்ல நிக்கிறாங்க அவரே சரி, உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. மத்த அரசு சாலங்கெல்லாம் நீங்க பாட்டி இருக்கலாம், அவங்க காணாவே விழுந்துருவாங்க. காத்து சந்திப்பேன். எங்கிட்ட டிவிகே பிஜேபி நான் சொன்னதை கேட்டு பயந்து போய் எங்க நம்ம பிஜேபி தெரிஞ்சு போனா ஊர் ஓட்டு கூட விழாத பயத்தில் லாஸ்ட் மினிட்ல பிஜேபி சொன்ன பாருங்க சூப்பர். இங்கிட்ட பயத்தையும் உள்ள வச்சுக்கிட்டானே. திமுக பயந்துருச்சு, சம்பவம் உறுதி, மாஸ் காட்டுறோம், உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன், வசதியான வாய்ப்பை விட்டு வந்துருக்கேன், பிரைவேட்ல தானே போயிட்டு வந்திருக்கேன். இந்த 4-5 வார்த்தை இல்ல கட்சியே இல்ல போல இருக்கே. பட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். உங்களுக்கு விஜய் என்ன பார்க்கணும் வைக்கணும்னா திரும்பி கூட சுறா படத்தை டிவில போட்டு பாத்துக்கோங்க. இந்த கூட்டத்தை போய் உங்க உயிரை விட்டுறாதீங்க. எப்ப வந்து இவங்க பாட்டிலோட டெக்னிக் பழைய ஆர்எஸ்எஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி இந்த சம்பவம் எல்லாம் டிராமா எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இவங்க மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போவாங்க. தயவு செஞ்சு உஷாரா இருந்தா அது மட்டும் இல்லாம மறந்துடாதீங்க. டிவிகே சிக்கோட்டு பிஜேபி சிக்கோட்டு டிவிகே தான் பிஜேபி தான். நாங்க ஜர்னலிஸ்ட் மைக்க எல்லாம் பார்த்துட்டு உங்க கரூர்ல பயந்து ஓடுற மாதிரி ஓடாம எப்படி நம்ம விஜய் எனக்கு டீலிமிட்டேஷன் என்ன தெரிய வாய்ப்பு இல்ல. நம்ம வல்கர் வாரிசு வார்த்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு அவங்களுக்கு. ஆனா இதெல்லாம் உட்கார்ந்து நீங்க ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடுறது அவங்க மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க. எங்க ஆக்ஷன் ஹீரோ நம்பி தான ஓட்டு போட்டாங்க. அவங்க இப்படி கைய வச்சு காட்டுறீங்க. இதுல உங்களோட அமைச்சர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது பொலிட்டிக்கல். இந்த பஸ் எப்படி இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க கேட்டது பொலிட்டிக்கல் அப்படினா இன்னொரு அவருக்கு என்ன துணை கொடுத்திருக்கீங்கன்னு கூட தெரியல. இதுல பாதி பேருக்கு கரண்ட் கட்டு, பாதி பேர் சஃபர் பண்றாங்க. மக்கள் சஃபர் பண்றதுக்கான நீங்க வந்தீங்க. இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் கமிஷனர் ஆபீஸ்க்கு வழி தெரியாது, இல்ல எங்க சைடு அட்வொகேட்ஸ் யாரும் இல்ல, எங்களுக்கு வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க வந்து ஆக்சுவலா பாவம் இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. யூ ஹேவ் அ ஃபேமிலி, யூ ஹேவ் அ லைஃப். கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்லாம் நீங்க அலையக்கூடாது. இஃப் யூ பிலீவ் இட் ஆர் நாட், நிஜமாவே நீங்க சொன்னீங்க 8 பேர் மேல கேஸ் கொடுத்தீங்கன்னு, அதுல நானும் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். வாட் யூ திங்க்? ஐ டோன்ட் நோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். எனக்கு லீகல் அட்வைசஸ் யாரும் கிடையாது. என்னால திரும்ப கேஸ் போட முடியாது. என்னால உங்களுக்கு எதிராக வந்து போய் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து உங்களை வந்து கேள்வி கேட்டு உங்களை சந்தி சிரிக்க வைக்க முடியாதா? அது இல்ல. எங்களுக்கு அது தேவை இல்ல. அது எப்படி எங்க அண்ணன் வந்து கரூர்ல நடந்த அந்த 40 பேரோட மரணத்துக்கு காரணம் எங்க அண்ணன் தான் 50-500 ஆக்கிறாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது நீங்க பேசுறது எவ்வளவு பெரிய அகேன்ஸ்ட் லா ஆக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஐ கேன் ஃபைல் a கேஸ் ஆன் தட். அது கிடையாது. உங்க பெர்ஃபார்மன்ஸ் இதோட நிறுத்துங்க. இல்ல லீகலா பேட்டில் பண்ணலாம்னா ஷூர் உங்க மேல போட வேண்டிய கேசஸ், உங்க மேல போட வேண்டிய பெட்டிஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. we can just file it and we can see it on the court of law. பார்க்கலாமா? எல்லா பெண்களையும் டிவிகேனாலே விஜய் அண்ணானாலே
பெண்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு நாங்க வந்து எதிர்க்கிறோன்ற மாதிரி இப்படி போய் அந்த அந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் பின்னாடி ஒளிஞ்சுக்காதீங்க. நீங்க பேசின பேச்செல்லாம் சாதாரண பேச்சல எங்களை அவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு டிவி கேன்ஸும் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற லேடிஸும் ஒவ்வொருத்தரும் மனசளவுல அவ்வளவு பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க நீங்க பேசுற பேச்சுக்கு. என்னென்ன பேச்சு பேசிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? மனக்கூதியில போய் வாய வச்சு ஊதுங்க. உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து யாருமே மேஜர் கிடையாது, எல்லாம் சின்ன பசங்க தான், ஓட்டு போடுற உரிமை கூட கிடையாது. ஏன்னா அறிவில்லாத பசங்க எல்லாரும் அந்த மனக்கூதியில ஊதுங்க. எங்க அண்ணனுக்கு டெபாசிட் கூட கிடைக்கூடாது. யூ ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் ரைட் நவ். ஈவன் நவ் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப எமோஷனலா அதை எப்படி அப்ரோச் பண்றது, அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதுக்கான தீர்வு என்னன்னு போயிட்டு இருக்கும்போது டிஎம்கே ஆட்சியில எதுக்குமே வாய் திறக்காத நீங்க. நியாயம்னா ரெண்டு பக்கமும் நியாயம். நான் எவ்வளவோ இந்த மாதிரி குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகள் வீடியோ வந்து இது வரைக்கும் நான் ஒண்ணு போட்டிருக்க மாட்டேன் டிஎம்கே பீரியட்ல. ஏன்னா ஐ நோ அதை வச்சு அரசியல் பண்றது இஸ் நாட் ரைட். ஆட்சி எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் இருக்கதான் செய்வாங்க. அந்த கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியதுதான் ஒவ்வொருத்தரோட கடமையும். இட்ஸ் ஒன்லி நாட் தி கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் எவ்ரி சிங்கிள் பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கெல்லாம் எதுக்குமே வராம எல்லாம் தலைமறை வாய் ஓடி ஒளிஞ்சிட்டு காசை வாங்கிட்டு இன்னைக்கு மட்டும் வாய் திறந்து பேசுறீங்க, அன்னைக்கு ஏன் பேசல அப்படிங்கறத எல்லாரோட கேள்வியும். இஃப் யூ கேன் ஆன்சர் தட் ஆன்சர் தட். இஃப் யூ கான்ட் ஆன்சர் தட் ஜஸ்ட் கீப் யுவர் மவுத் ஷட். அப்போ ஆண்டவா, இந்த ஆளு வேற நடுவுல கூட்டுன்னு போங்கடா. டேய் ஏதாவது சொல்லிட போறோம். ஆட்டத்திலே இல்லாம டெபாசிட்டே வாங்காம ஒரு சீட்டு வாங்க. ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம ஒரே ஒரு காரணங்கள் சினிமாவில் நடிச்ச 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லா இருக்கிறது நம்புது. அவர் நடிச்சதுல பிடிச்ச திரைப்படம் என்னது? நடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிகில்ல அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள அந்த எரிதரவத்தை வீசிடுவாங்க. வீசினோடனே வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கும்போது அந்த கதவுக்கு வெளியில இருந்துட்டு அந்த ஒரு இதை துளரிக்கு உள்ள அனுப்பிட்டு விளையாட்டுக்கான அந்த பேசி வெளியில ஒரு பேசுவார்ல, அதை ஊக்கப்படுத்தி அந்த உரையாடலும் அந்த காட்சி எப்பவுமே எனக்கு பிடிக்கும். சீமான் சார், நீங்க காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், புகையவனுக்காக, கத்தி, துப்பாக்கி, அப்ப ஆரம்பிச்சு இப்ப வந்த மாஸ்டர் வரைக்கும், அதுக்கப்புறம் எவ்வளவு படங்கள் இருக்கு. ஏதோ ஜனநாயகன் வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கல போல. நீங்க வெறும் தம்பி, தும்பி, மாயாண்டி குடும்பத்தார், நேத்து நடந்தார், இன்னைக்கு நடந்தார், ஐயோ இந்த எல்ஒய்கே எல்ஐகே ஏதோ இருக்கே நீங்க நடிச்சீங்களே, இதையே திரும்பி பார்த்தா உங்களுக்கு இப்படிதான் தோணும். சார் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடலாம் சார், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து சாரி அப்போ நீங்கள் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் பேசுகிறீங்கல்ல, ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்தால், உங்கள் கட்சியில் யாராவது ஒருத்தர் உப்பு போட்டு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் இலங்கை தமிழர்களோட கஷ்டத்தை வச்சோ இல்லை இலங்கை தமிழர்களோட அரசியலை வச்சோ அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரபாகரன் அண்ணன் அவர்களுடைய பிள்ளைகள், பேரன்கள், அவர்களுடைய சகோதரர்கள்னு சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் காமிப்பேன், என் மனசை தொட்டு சொல்கிறேன், நான் காமிப்பேன். இலங்கை தமிழர் சகோதர சகோதரியர்களுக்கு நான் என்ன உதவி பண்ணுறேன் அது சொல்லக்கூடாது, செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இலங்கை தமிழர் சகோதர சகோதரியர்களுக்கு என்ன உதவி நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காட்டுறதுக்கு நான் ரெண்டு மூணு விஷயங்கள் வச்சிருக்கேன். நீங்களோ உங்க கட்சியில் இருக்கிற யாராவது ஒருத்தரோ இன்னைக்கு இலங்கை தமிழர்களா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவதிப்படுகிற அந்த என்னுடைய சொந்த அந்த தமிழ் ரத்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிள்ளிக்கிரியாவது நீங்க அப்படி கிள்ளி அப்படி போட்டிருக்கீங்களா? அதாவது நீங்க வந்து அவங்க கிட்டே இருந்து வாங்கறத நாங்க சொல்லல, கொடுத்துருக்கீங்களா? அப்படி இருந்தா ஏதாவது ஒரு எங்கேயாவது இண்டி இடுக்கல சந்து பொந்துல ஒரு வீடியோ இருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா நான் பாக்குற இலங்கை சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர், இப்ப கூட நம்ம அர்ஜுனன் அவர் வந்து பேசும்போது கூட உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு போனாரு. நீங்க மத்தவங்களோட வழியில அரசியல் பண்றீங்க, திரள் நிதிங்கிற பேர்ல எல்லாருக்கிட்டையும் போய் காசு வாங்குறீங்க.
நீங்கள் மயிருன்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அதனால் இதை நாங்கள் சொல்லலாம். பிச்சை எடுக்கிறீங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இன்னமும் இப்போ நீங்கள் டோட்டலாக காலி டிடிங் டிடிங் டிங் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இப்படி தான் பேசுகிறீங்க. எங்கள் அண்ணன் வந்து உங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் நீங்கள் பேசுகிறத இரிட்டேட் ஆகுது. சார், ஏதாவது ஒரு நல்லது செய்ய சொல்லுங்கள், நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு 1000 செலவுகள் இருக்குது. உங்களோட ஃபேமிலிக்கோ சரி, உங்கள் குழந்தைங்களுக்கோ சரி, அவ்வளோ பில் இருக்குது, ஃபீஸ் இருக்குது, திருநிதி வாங்கி நீங்கள் செய்கிறீங்க. ஓகே, மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செய்கிறத நீங்களோ எங்களுடைய தலைவன் பிரபாகரன் அப்படி சொல்லக்கூடிய பிரபாகரின் சகோதரர்களோ சகோதரிகளோ பிள்ளைகளோ ஏதாவது ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சி இலங்கை மக்களுக்கு நாங்கள் இதை செய்தோம், அகதிகளுக்கு நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் ஒரு சின்ன உதவியை செய்தோம்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், எங்கள் மூஞ்சில காரி துப்புனாலும், எங்களை செருப்பால் அடித்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறதோ, கேவலமாக பேசுகிறதோ, அசிங்கமாக பேசுகிறதோ, கவர்ச்சின்னு பேசுகிறதோ, எந்த படம் நல்லா இருக்குன்னு பேசுகிறதோ, டேஷ்னு பேசுகிறதோ, மயிருன்னு பேசுகிறதோ, இதெல்லாம் நீங்கள் அதுக்கு அப்பால செய்யுங்க. ஒரு ப்ரூஃப், ஒரு வீடியோ ஆவலுடன் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.